முந்தைய ஆண்டை விட பொருளாதார வளர்ச்சி மேலும் 2% சரிய வாய்ப்புள்ளதாக முன்னாள் மத்திய நிதியமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார நிலை குறித்து காங்கிரஸ் முன்னாள் எம்பி ராஜீவ் கவுடா மற்றும் அவரின் குழுவினர் தயாரித்த அறிக்கையை டெல்லியில் முன்னாள் மத்திய நிதியமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து பேசிய ப. சிதம்பரம், நாட்டின் பொருளாதார மந்த நிலையில் உள்ளது என்றும் முந்தைய ஆண்டை விட பொருளாதார வளர்ச்சி மேலும் 2% சரிய வாய்ப்புள்ளதெனவும் கூறினார். நாட்டில் வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களின் விகிதம் 40% நெருங்கியுள்ளதாகவும், இளைஞர்களுக்கு பிரதமர் மோடி அவ்வப்போது வழங்கும் பணி நியமன கடிதங்கள் மூலம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படுகிறதே தவிர புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டினார். கடந்த 4 முதல் 5 ஆண்டுகளில் மக்களின் வருமானத்தில் தேக்கம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ப. சிதம்பரம், உணவு, கல்வி, சுகாதாரம், பணவீக்கம் இரட்டை இலக்கங்களை எட்டியுள்ளது என்று கூறினார். நாட்டில் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையே பெரும் ஏற்றத்தாழ்வு நிலவுகிறது என்றும், இதை சரி செய்ய மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டினார்.